என்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. இந்த நினைவாக சில பொருட்களை எடுத்து வைக்கிறது, நினைவாக சில காரியங்களை செய்றது, மற்றவர்கள் நினைவாக. இந்த மாதிரி ஒரு பழக்கம் உண்டு என்கிட்ட. என்னுடைய தகப்பனார் உட்கார்ந்து, அமர்ந்து வேதம் வாசித்த, வேத குறிப்புகளை எடுத்த அந்த டேபிள், அந்த சேர் இன்னும் நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் அவர் நினைவாக. அவர் உட்கார்ந்த அதே சேரில் நானும் வயதான காலத்திலே அதே மாதிரி உட்கார்ந்து எழுதும்போது எனக்கு அவர் நினைப்பு வரும். பத்திரமாக வைத்திருக்கிறேன். என் தகப்பனார் அவருடைய அப்பா வைத்திருந்த பீரோவில் தான் இவருடைய துணிமணிகளை வைப்பார். சொல்லுவார், இது எங்கள் அப்பா யூஸ் பண்ண பீரோ என்று. இந்த மாதிரி வேதத்தில் சில பிள்ளைகள் சில நினைவாக சில காரியங்களை செய்கிறார்கள். என்ன என்று பார்க்கலாமா? யாக்கோபுடைய பிள்ளைங்க 12 பேர், அந்த 12 கோத்திரம்னுவாங்க. பைபிளில் பெருசாக பேசப்படுற ஒரு இது. 12 கோத்திரங்கள் நினைவாக சிலவங்க அதை நினைவாக சில காரியங்களை செஞ்சதாக நம்ம வேதத்தில் பார்க்குறோம். உதாரணத்துக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி யோசுவா எடுத்துகிட்டு வரும்போது அந்த யோர்தான் நதியை கடக்கும்போது அவன் என்ன செய்கிறான், ஒரு 12 கற்களை எடுக்கிறான். எடுத்து நடுறான். நட்டு எய்த்து நிந்தி கர்த்தர் இப்போ இஸ்ரவேலருக்கு புரட்டி போட்டாருன்னு சொல்லி அந்த நினைவாக 12 கற்களை அந்த இடத்துல நிறுத்துறான்ன்றது வேதத்தில் பார்க்குறோம். அந்த மாதிரி ஒருத்தன் இதே மாதிரி 12 கோத்திரங்க நினைவாக ஒரு காரியம் செஞ்சான். என்னது, யார் என்ன காரியம் செஞ்சான்? எலியாவுக்கும் ஆகாவுக்கும் யார் உண்மையான உன் கடவுள் உண்மையான கடவுளா, நான் வணங்குற கடவுள் உண்மையான கடவுளான்னு போட்டி வந்துடுது. 2 பேருக்கும் போட்டி வந்து இவன் எலியா சொல்கிறான், நான் வணங்குற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். அவன் சொல்கிறான், இல்லை நான் வணங்குற பாகல் தான் உண்மையான தெய்வம். இன்னும் போட்டி வந்துடுது. போட்டிக்கு அடையாளமாக அப்போ ஒரு பலிபடத்தை கட்டி நம்ம பலி விடுவோம். எந்த கடவுள் நம்ம பலியை எடுத்துக்குதோ அதுதான் உண்மையான கடவுள்னு சொல்லிட்டு கட்டி அது நம்ம பைபிளில் படிக்கலாம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாகாலின் தெய்வம் வரல. அப்புறம் அவங்கள கிண்டல் பண்ணுறான், தெய்வம் தூங்க போயிருக்குண்டா, இப்போ பாரு நான் ஏன் தெய்வத்தை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து கத்தாவே நீ சொல்லி தான் நான் இதை செய்கிறேன்ன்றது இந்த மக்களுக்கு உணர்த்தும், நீரே உண்மையான தெய்வன்றதை உணர்த்தும் சொன்னோன்னு கடவுள்கிட்ட அக்கினி இறங்கி இவனுடைய பலியை அப்படியே பச்சித்து போட்டது. அந்த சுற்றி தண்ணி ஊற்றுனதை நக்கி போட்டது நான் வேதத்தில் பார்க்குறேன். அப்போ உடனே அவன் எலியா என்ன பண்ணுறான், 12 யாக்கோபின் 12 கோத்திரங்களின் நினைவாக கர்த்தருக்கு அந்த 12 கற்களை வச்சு ஒரு பலிபீடம் கட்டான்.